அண்மைச் செய்தி. ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் விசாரணைக்கு ஏவு வேலு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டிற்கு திட்டத்தில் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை மற்றும் லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் எதுவும் ஒதுக்கப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகையை விடுவிக்கப்பட்டது முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் முன்னாள் அமைச்சர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல சிகிச்சைக்காக வெளிநாடு சென்ற நிலையில் அவரை தேடப்படும் நபராக அறிவித்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஏவா வேலு தரப்பில் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 மனுக்களும் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தரப்பில் மற்றும் பி. வில்சன் ஆகியோர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அரசின் ஒப்புதல் பெறாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் இந்த விசாரணை நடத்த முடியாது எனவும் வாதிடப்பட்டது. மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் தெரிவித்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி மாற்றத்திற்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சாலைகள் அமைக்கும் முன் பணத்தை விடுவிப்பதற்கான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனைக்கும் மற்றும் விசாரணைக்கும் ஏவா வேலு ஒத்துழைக்கவில்லை எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மருத்துவ பரிசோதனைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜூலை 12ஆம் தேதி நாடு திரும்ப இருப்பதாகவும் ஏவா வேலு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைதை தவிர்க்க நம்பத்தகுந்த காரணங்களாக இருப்பதாக மட்டுமே இந்த லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டான் சத்தியன் சாலைகள் அமைத்து அவற்றின் தகுதி சான்றிதழ் இல்லாமல் பணிகள் முடிவடையும் முன்பே பணம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்ததாரருக்கு 85 பணிகள் என 195 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அனுமதிக்காக தகுதியான அதிகாரி யார் என்பது தெரிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவிற்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். அதுவரை கடுமையான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். அதே சமயம் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்த வழக்கில் ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் மேலும் இந்த நிபந்தனை அடிப்படையில் லுக் அவுட் நோட்டீஸிற்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் நீதிபதி இளந்திரையன் தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்திருக்கின்றார்.